திடீரென அமெரிக்காவை நோக்கி அதிவேகத்தில் வந்த நீர்மூழ்கி கப்பலை பார்த்து அமெரிக்க கடற்படை வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சற்றும் யோசிக்காத வீரர்கள் நொடி பொழுதில் செய்த சம்பவம்தான் பல பேரின் உயிரை காத்துள்ளது. நடுக்கடலில் நடந்தது என்ன பார்க்கலாம். தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் கடல் வழியாகவும் தர வழியாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் 2வது முறையாக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதே சமயம் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பையும் பலப்படுத்தி வருகிறார். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அதிகமாக பயன்படுத்தும் கரிபிய கடல் பாதையில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரம்ப் பொறுப்பேற்ற கடந்த 10 மாதங்களில் இதுவரை 27 போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் கொல்லப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்நிலையில் கரிபியன் கடல் வழியாக போதைப் பொருட்களுடன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வருவதாக அமெரிக்க உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவல் கிடைத்த அடுத்த நொடி அமெரிக்க கடற்படை உஷாரானது. அந்த பகுதிகள் முழுவதையும் கடற்படை வீரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். அப்போது அந்த வழியாக போதைப் பொருட்களுடன் வந்த நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு வீழ்த்தினர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பேசிய அதிபர் ட்ரம்ப், அமெரிக்காவை நோக்கி வந்த மிகப்பெரிய போதைப்பொருள் நீர்மூழ்கி கப்பலை அழித்துள்ளோம் என்றும், இந்த நீர்மூழ்கி கப்பல் கரைக்கு வந்திருந்தால் குறைந்தது 25,000 அமெரிக்கர்கள் உயிரிழந்திருப்பர் என கூறினார். அது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய அவர், கடத்தல்காரர்கள் 2 கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு கைது செய்யப்பட்டுள்ளனர். தரை வழி கடல் வழி எந்த வழியில் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தி வந்தாலும் அவர்களை சும்மா விட மாட்டேன் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் ட்ரம்ப்.